எடுக்க போறியா? பிக் பாஸ் வரலாற்றில் முதல் முறையா பணப்பெட்டியை எடுக்கும் நபர் கேமில் தொடரலாம். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. இப்போ ரெண்டாவது ப்ரோமோ, கண்டிப்பாக அது ஒரு புதுமையான ப்ரோமோ தான் சொல்லணும். பிக் பாஸ் வரலாற்றிலேயே இதுதான் முதல் தடவை, அதாவது பணப்பெட்டியை எடுக்கிறவங்களும் கேம்ல தொடரலாம். ஆனால் அதுக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் இருக்குது, ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. அதாவது பணப்பெட்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வராது, பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியே இருக்கோங்க. ஸ்டார்டிங் தொகை வந்துட்டு 50,000 ரூபாய். அதாவது அது பிக் பாஸ் வீட்டிலேருந்து 30 மீட்டர் தள்ளி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதை எடுக்கிறதுக்கான டைமிங் கொடுக்கப்படும். ஸோ யாராவது ஒருத்தர் ரிஸ்க் எடுக்கணும்னு முடிவு பண்ணவங்க வேகமாக போயிட்டு அந்த பணப்பெட்டியை எடுத்துக்கிட்டு உள்ளே வந்துடணும் அந்த கொடுக்கப்பட்ட டைம்குள்ளே. ஒருவேளை கொடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சிச்சுன்னா டோர் க்ளோஸ் ஆகிடும், அவங்க அப்படியே வெளியே போயிடணும், கேமை விட்டு வெளியே போயிடணும். ஆனால் கொடுக்கப்பட்ட டைம்குள்ளே போயிட்டு அவங்களால பணப்பெட்டியை எடுத்துகிட்டு வர முடியும்னா தாராளமாக ஓடி போயிட்டு பணப்பெட்டியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடலாம். டைமிங் முன்னாடியே கொடுக்கப்படும். ஸோ அவங்க மேலே நம்பிக்கை இருந்தால் ஓடி போயிட்டு பணப்பெட்டியை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு நல்ல ட்விஸ்ட் தான், ஒரு நல்ல விஷயம் தான். பட் ஆனால் 50,000 ரூபாய்க்காகலாம் யாராவது ஓடி போயிட்டு எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லி போயிட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்ச அமௌண்ட் அதிகமாக டைமிங் அதிகமாக கொடுப்பாங்க. எப்படியாவது கொஞ்சம் டெம்ப் பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தர் வெளியே ஓடி போயிட்டு பணப்பெட்டி எடுத்துகிட்டு உள்ளே வருவாங்களா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறதுக்கு. பிகாஸ் முத்து தான் ஜெயிக்க போகிறாரு அப்படின்ற விஷயம் வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. உள்ளே வந்த ரவீந்திராக இருக்கட்டும், நிறைய பேர் வந்துட்டு முத்து ஜெயிப்பார் சொன்னதுனால பேலன்ஸ் இருக்க யார் வேணாலும் இந்த பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு தாட் கண்டிப்பாக உள்ளே இருக்க மீதி இருக்க 5 பேருக்குமே வந்திருக்கும். ஸோ இந்த காரணத்துக்காகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்படி ஒரு ட்விஸ்ட்டை வச்சுருக்காங்க. மாவனை நீங்கள் பணப்பெட்டியை எடுத்துக்கிட்டு உள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், வெளியே போயிட்டாலும் அந்த டைமிங் முடிஞ்சிச்சுன்னா அப்படியே வெளியே போயிடணும் அப்படின்றதுனால தான் இப்படி ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ரிஸ்கி அப்படின்றதுனால எல்லாருமே வந்துட்டு பணப்பெட்டியை எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஸோ முத்து ஜெயிச்சிருவார் அப்படின்னு கிட்டத்தட்ட உள்ள இருக்க எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வந்த காரணத்தினால தான் இப்படி ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதில் எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.